ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பிளாக் தண்டர் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ஒரு ஆளை வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக நிற்க வச்சாச்சு. அவங்க அப்பா வந்து ஜெய்குட்டியை நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வாண்டும் உட்காராமல் நடந்துக்கிட்டே திரிஞ்சான். நடக்க வச்சு அவங்களுக்கு டயர்டாயிடுச்சு. அந்தளவுக்கு நடந்துட்டு தெரிஞ்சாங்க. பக்கத்தில் உள்ளவங்க கூட சொன்னாங்க, அவனுக்கு உடம்பு வலிக்க போகுது நைட்டுக்கலாம் அப்படின்ட்டு. உள்ளே போகும்போது செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. வச்சுருந்தா அதை வாங்கிக்கிறாங்க. உள்ளே என்ட்ரானோடனே இந்த கோமாளி 2 பேர் நின்றாங்க. ஜெய்குட்டி அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அவன் ஒரே அழுக, அவங்கக்கிட்ட போக மாட்டேன்ட்டு. அவன் அவங்க அப்பா வந்ததுலேருந்து என்கிட்டே வர்றதில்ல, அவங்க அப்பா கிட்ட தான் ஒட்டிக்கிட்டான். நீங்களே பாருங்களேன் எப்படி அழுகிறான்னு. சரின்னு அப்படியே அழுததோடையே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்பா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. உள்ளே போகும்போதே நாங்கள் ஒரு முடிவோடு இருந்தோம், கண்டிப்பாக எல்லா ரைடும் போயிட்டு தான் வரணும் அப்படி சொல்லிட்டு. நான் வேறு சாரி கட்டிட்டு போயிருந்தேன். உள்ளே போகும்போது மேப்லாம் இருந்துச்சு, ஆனால் நான் அதெல்லாம் ஒழுங்காக கவனிக்கல. அப்புறம் எங்களோட திங்ஸ் எல்லாம் அந்த லாக்கரில் கொண்டு போய் வச்சுட்டு கிளம்பிட்டோம். எந்த ரைடுக்கு எங்கிட்டு போகணுன்னே தெரில. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்லாம், அந்த பறவைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் இந்த கின்னி கோழிலாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் சின்ன வயசில் அம்மாச்சி வளர்க்கும் போது பார்த்தது. இந்த ரைடுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். இது ஆரம்பித்தோடனே டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு கேராக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அடுத்து வந்து இந்த மிரரு, அதுக்கு தான் போனோம். உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஜெய்குட்டியோட அப்பாவே ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டாங்க, எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல். நான் தான் சொன்னேன், முன்னாடி கை வச்சுக்கிட்டே போங்க அப்படின்ட்டு. இதை முடிச்சுட்டு 3D தியேட்டருக்குலாம் போனோம். ஆனால் அங்கே வந்து வீடியோலாம் எடுக்கலை. ஆனால் 3D தியேட்டருக்கு போகும்போது ஜெய்குட்டியை வந்து அவள் அப்பா கிட்டே கொடுத்துட்டு நான் மட்டும்தான் போனேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஜெய்குட்டியோட அப்பா போனாங்க. ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தலைலாம் ஒரு மாதிரி சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒன்றுமே தெரியல. தலை சுத்தெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கே தெரில. உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா ரைடுக்கும் ஒழுங்காக போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. இந்த ரைட்லாம் போனோம். இதுக்கு தான் நான் சாரி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி தலைகீழ சுற்றுறது இன்னொன்று கார் மாதிரி இருந்துச்சு, அதுக்கெலாம் போயிட்டு தான் வந்தேன். அது அப்படி தலைகீழ சுற்றுங்கிற யோசனை இல்லாமல் ஏறி உட்காந்துட்டேன். ஆனால் எனக்கு நல்லா லாக் பண்ணியிருந்ததுனால சாரி கட்டியிருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அட்வென்ச்சர்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணல. ஆனால் அந்த பையன் ட்ரை பண்ணாங்க, அதை தான் பார்த்துட்ருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுதுன்னு. அவங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்களும் வீடியோ எடுத்தாங்க. இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, இந்த உரிச்ச கோழியை தொங்க விட்ட மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த பையனுக்கு அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க போகும்போது அவங்க மூஞ்சில் இல்லை அவ்வளோ ஒரு பயம். நாங்கள் ட்ரை பண்ணலைனாலும் அவங்க மூஞ்செல்லாம் பார்க்க எங்களுக்கு சிரிப்பாக வந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் நீங்கள் இந்த கேமுக்கு போகலைன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க போகலை. கடைசியாக தான் ஹாரர் ஹவுஸுக்கு வந்தோம். உள்ளே பெருசாக ஒன்றும்லாம் இல்லை. அவங்க கொடுத்த அந்த சவுண்ட் எஃபெக்டே பயமாக இருந்துச்சு. கடைசியாக வாசல்கிட்ட மட்டும் ஒரு எலும்புக்கூடு வந்து தலையை தூக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்டை கேட்டுகிட்டே நாங்கள் 2-3 தடவை வெளில வந்துட்டோம். கடைசியாக ஒரு 4-5 பேர் போனாங்க, அவங்க பின்னாடியே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். வாட்டர் ஸ்லைட்லாம் போனோம். சாரி, என் ஹஸ்பண்ட் போனாங்க, நான் போகல. ஜெய்குட்டி தண்ணிக்குள்ளேயே தவந்தான். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர வழியில் அந்த லைட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடம் பிடிச்சி வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான்.